1960 நடராஜ பிள்ளைக்கு பையனா வந்து பிறகுறாரு வடிவேலு. வடிவேலு வந்து பார்த்தீங்கன்னா, 1991 இந்த ராசாவின் மனசிலே அப்படிங்கக்கூடிய ராஜீவன் படத்துல தான் முதல்ல வந்து அறிமுகமாகுறாரு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, என் தங்கை கல்யாணின் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜேந்திரனுடைய படத்துல வந்து குழு நடிகர்கள்ல ஒருத்தர் நடிச்சிருக்காரு. ஒரு குரூப்பா நடிப்பாங்க இல்லைங்களா? அதுல ஒரு சின்ன கேரக்டர்ல வடிவேலு நடிச்சிருக்காரு. அவர் முதல்ல அறிமுகம் பண்ண போன அப்படிங்கிறது ராஜகிரண் தான். ராஜகிரண் தான் அவருக்கு முதல்ல வாய்ப்புங்கிறத குடுக்குறாரு. இவங்களுக்குள்ள ஒரு அறிமுகம் அப்படிங்கிறது எப்படி அனுப்பிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, ராஜகிரனுடைய மாவட்ட தலைவருடைய ஒரு ஃபங்ஷனுக்கு வந்து அவர் போறாரு. ராஜகிரண் அப்படி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தங்கி இருந்த இடத்துல வந்து இவர் சிறு சிறு உதவிகளா செஞ்சுட்டு இருந்திருக்கிற வடிவேலு. அப்ப இவங்களுக்குள்ள ஒரு இரவு தங்கி இருக்கும்போது ஒரு அறிமுகம், நட்புங்கிறது கிடைக்குது. அதன் காரணமா என் ராசாவின் மனசினிலே அப்படிங்கிற படத்தை வந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அப்படி கிடைச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா, படத்திலே பாடுற வாய்ப்பும் கிடைக்குது. அந்த படத்துல பாட்டு பாடி மிகப்பெரிய அளவில் பிரபலமும் ஆகுறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, 1996 வந்த காதலன் அப்படிங்கிற படத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து தனி நகைச்சுவை நடிகரா வந்து அறிமுகமாகுறாரு. அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, நடிகர் பிரபுதேவாவுக்கு படம். அது வந்து ஹீரோவா நடிச்ச படத்துல இவர் தனி காமெடியனா நடிச்ச படம் அதுதான் காதலன் படம் தான். பிரபுதேவா நடிச்ச படம் தான். அது மட்டும் இல்லாம இவரு சினிமா ஃபீல்டுல வரும்போது இவர் ஒரு 31 வயசு. அந்த 31 வயசுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆளு எலும்பா, ஒல்லியா, கருப்பா, முட்டைக்கண்ண போட்டுட்டு இருந்திருக்காரு. இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஜாம்பவானா கவுண்டமணியும் செந்திலும் கொடிகட்டி இல்லை, இமயமலை மாதிரி ஒரு மலை சிகரத்திலேயே உட்காந்து ஒரு ஆட்சி நடத்திட்டு இருந்தாங்க. அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா, 3ஆம் நகைச்சுவை நடிகரா கவுண்டமணி செந்தில் கூட வந்து வடிவேலு காம்போ அப்படின்னு சொல்லி நிறைய படத்தில் நடிச்சிருக்காங்க. நம்ம எல்லாமே இந்த சிங்காரவன் படத்தில் வந்து நிறைய படத்தில் நடிச்சிருக்காங்க. அப்படி நடிச்சிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, 1997 காலகட்டங்களுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய ஒரு மாற்றங்கள் இருந்துச்சு. எப்படி 1997 முன்னாடி வந்த படங்கள்லாம் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நடிகர் கவுண்டமணி அவர் வந்து எப்படி நடிகர்களுக்கு வந்து ஒரு மாமா, சித்தப்பா முக்கியமான கேரக்டரில் கூடவே ட்ராவல் பண்ணாரோ, அதே மாதிரி வடிவேலு அவர்களும் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சாரு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச வின்னர் படம் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு மிகப்பெரிய ஒரு மைல்கல்லா, ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையா அமைஞ்சிச்சு. ஓகேங்களா? இப்படி வந்து அவர் ஒரு காலகட்டங்களே நடிச்சு நீண்ட இடைவெளிக்கு பின்னாடி நடித்த படம் என்னன்னு சொல்லிடுறோம்னா, தெனாலிராமன்ற படத்துல நடிச்சாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நடித்த எல்லா படத்துலையுமே வந்து மக்கள் மனசில் நீங்காமல் இடம் பிடிச்சிருக்காரு. அவர் நடித்த காமெடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அன்றாட நடைமுறை வாழ்க்கையிலே சொல்லி நம்ம பேசலாம். அந்த அளவுக்கு வந்து குணச்சித்திரமாகவும் எல்லாமே நடிச்சிருக்கிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, தெனாலிராமன், இந்திரலோகத்தில் நான் அழகப்பன், 23 புலிகேசி இப்படி ஒரு 3 படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, டபுள் ஆக்ட் கொடுத்து நடிச்சிருக்கிறாரு. இதுதான் வந்து வடிவேலு அவர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு பார்ட் 1 வீடியோ. அதில் பார்ட் 2 வீடியோ விரைவில் மேக் பண்ணலாம்.